டாக்டர் சீனிவாசன். டாக்டர் சீனிவாசன் என்று கூறினால் யாருக்கும் தெரியாது. பவர் ஸ்டார் என்று கூறினால் தெரியாத தமிழர்களே கிடையாது. அவ்வாறு தமிழ் சினிமாவில் தனக்கே உண்டான பாணியில் ஒரு தனி இடத்தை பிடித்து நகைச்சுவை நாயகனாக மிளிராவிட்டாலும் இவருடைய பெயரைச் சொன்னாலே அனைவரும் உடனடியாக ஒரு சிறிய புன்னகைப்பார்கள். அந்த வகையில் தனக்கே உண்டான லட்சியத்தை நிறைவேற்றியிருக்கின்றார் சீனிவாசன். இப்படிப்பட்ட சீனிவாசன் அவர்களுடைய லீலை எப்பொழுது வெளியாகி இருக்கின்றது? 10 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் இவர் இப்பொழுது கைதாகி இருக்கின்றார். டெல்லியில் இருந்து சிறப்பு போலீசார்கள் வந்து சென்னையில் வைத்து அவர் வீட்டிலிருந்தே கைதாகி இருக்கின்றார் சீனிவாசன். இவர் முன்பு ஒருமுறை 2013ஆம் ஆண்டு பலரிடம் திரைப்படம் எடுப்பதாக கூறி பண மோசடி செய்திருக்கின்றார். அந்த வழக்கில் கைதாகி சிறை தண்டனையும் பெற்றிருக்கின்றார். இப்பொழுது டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த வழக்குக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி பலமுறை கடிதங்கள் வந்திருக்கின்றது. இருப்பினும் இவர் கவனம் செலுத்தாமல் தற்காலிகமாக அப்படியே விட்டிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து இறுதியாக நீதிமன்றத்தின் மூலமாக பிடியாணை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து சிறப்பு போலீசார்கள் சென்னை வந்து இவரை வீட்டில் வைத்தே கைது செய்திருக்கின்றார்கள். இப்போதெல்லாம் கவர்ச்சி படம் வெளிவருவதும் கைதாகுவதும் ஒரு விளம்பரமாகவே மாறிவிட்டது. இந்த கைதை தொடர்ந்து இவருக்கு பல பட வாய்ப்புகள் வரும் என்று பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.